மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கே சேர்ந்திருக்கும் அபியாசி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். என்னுடைய சின்ன வயசில் ஒரு தடவை எங்களுடைய காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இப்போ நான் பேசுகிற மாதிரி அப்போ ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசும்பொழுது ரொம்ப உத்வேகமாக பேசி கடைசியில் மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறார். நீங்கள் தான் எதிர்காலத்தில் இந்தியாவில் வெற்றியை பெற வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் தான் எனக்கு மனசாந்தியை தர வேண்டும். பின்னாடிலேருந்து ஒரு பையன் எழுந்து, ஐயா எதை வேணா கேளுங்க, சாந்தியை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. அது மாதிரி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இந்த காலத்து மாணவர்கள் மாணவிகள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்பு வாழ்க்கை இதில் 4 வகையாக பிரிப்பாங்க. இந்த 4 வகையில் பிரிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி, 3வது வந்து சாம்பிராணி, 4வது வந்து வாழை மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பூரன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு நெருப்பு அது பக்கத்தில் கொண்டு போகும்போதே அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார்க் ஆகி அந்த கற்பூரம் பற்றிக்கும். 2வது வகை ஊதுவத்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பில் அந்த ஊதுவத்தியை கொண்டு போய் லைட்டாக காட்டணும், அது படும் பொழுது தான் அது பற்றிக்கும். 3வது சாம்பிராணி உங்கள் வீட்டிலலாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஊதுன்னு ஊதணும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊதினதுக்கப்புறம் அது பற்றிக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய வகை எந்த காரணத்தை கொண்டு பற்ற வைக்க முடியாது, வாழை மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாழை மட்டையை கூட ஒருத்தர் பற்ற வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா யாருன்னு? தெரியுமா யாருமா அது? ஆதிசங்கரர்னு சொல்லுவாங்க. அவருடைய சிறு வயதில் அவர் வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் சொன்ன சில கருத்துக்களை அப்போ மக்கள் ஒத்துக்காததுனால அவரை அந்த ஜாதியிலிருந்தும் மதத்திலிருந்தும் ஒதுக்கி வச்சிடறாங்க. அவருடைய அம்மா வந்து இறக்கும்போது தகனம் செய்வதற்கு ஒரு வீடு வீடாக போய் மரம் கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க யாரெல்லாம் மரம் கொடுக்கல. கடைசியில் ஒருத்தர் ரொம்ப திமிராக வாழை மட்டை தூக்கி போட்டு, உனக்கு தான் நீ பெரிய ஆளாச்சு, இதை வச்சு பற்ற வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவர் பாடியதாக சொல்லக்கூடிய பாட்டு, அதன் மூலமாக அந்த வாழை மட்டை பற்றினதாக ஒரு கணக்கு, அதை விட்டுடுங்க. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய பல மாணவர்கள் பல விஷயங்களில் கற்பூரமாக இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் வாழை மட்டையாக இருக்காங்க. என்ன சொன்னாலும் ஏறாது. ரமணா படத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும், அதில் ஹீரோவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா என்னது? மன்னிப்பு. மாணவர்களுக்கு பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா? கரெக்டாக சொல்லிட்டாங்க, அட்வைஸ். அப்புறம் எதுக்கு நீ இந்த மைக்க பிடிச்சி நீ நிற்கிற அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது அட்வைஸ் இல்லை. எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யாருக்கிட்ட நீ பேசினாலும் அட்வைஸ் பண்ணாத, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்துகள். இந்த வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அப்பா அம்மா வீட்டில் டார்ச்சரு, ஸ்கூலில் டீச்சர் டார்ச்சரு, வெளியில் போனால் அங்கிள் ஆண்டி பக்கத்து வீட்டு ஓனரு நெய்பரு எல்லாரும் வந்து எவ்வளோப்பா மார்க் வாங்கின, நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிற, 1008 டார்ச்சர். அதனால் உங்களை இங்கே உட்கார வச்சு திரும்பி ஒரு அரை மணி நேரமோ ஏதோ ஒரு டைமோ உங்களை திரும்பி அட்வைஸ் கொடுத்துலாம் ஒன்று பண்ண போகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்னோட ஒரு 23-24 வயசில் ஒரு பெரிய ஒரு இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் பேசக்கூடிய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தரை நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும் பொழுது அவர் ஒரு அட்வைஸ் நான் கேட்டேன். அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஏதாவது சொல்லுவதற்கு இருக்காது. ஒரு 2-3 விஷயங்களை சொல்லிட்டு கடைசியாக ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டார். இப்போ நான் சொல்கிற எதையுமே நீ செய்ய மாட்டேன், எனக்கு இது நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டேன். நானும் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒருத்தர் என்னுடைய 20-22 வயசில் எனக்கு ஒருத்தர் ஒரு 2-3 விஷயங்களை செய்யின்னு சொன்னார். நான் அதை உடனடியாக செய்யலை. ஒரு 15-20 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாக சில விஷயங்களை நான் சுயமாக உணர்ந்து நானே கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்ட விஷயத்தை என்னன்னு சொல்லி பார்த்தா அவர் சொன்ன அதே 3 விஷயம்தான்.
நீ உண்மையான புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய குருநாதர் சொல்ல. உண்மையான ஞானி என்பவன் யார்? ஹூ இஸ் அ ரியல் வைஸ் மேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையான ஞானி என்பவன் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து தன்னை திருத்திக் கொள்பவர். அப்ப என்ன ஆகும்? அவர் வாழ்க்கையில 20 வருஷம் கஷ்டப்பட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்த நான் கஷ்டப்பட்டு 20 வருஷம் கழிச்சு கத்துக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் அல்ல, அது பேர் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் சொன்ன அந்த 3 விஷயங்களை அந்த 20, 22, 23 வயசுல நான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு லைஃப்ல ஒரு 20 வருஷம் சேவ் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநேகமா 15, 16, 17 அந்த வயசு ரேஞ்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய 40 வயதிலேயோ 50 வயதிலேயோ 35 வயதிலேயோ உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் பொழுது 24 டிசம்பர் 2024 24 நல்லா இருக்குல்ல? ஞாபகம் ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அது நடுவில் 2ஆல் வச்சீங்கன்னா 12 டேட்டும் மறக்காது. 24 12 24 இந்த தேதியில ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார், இல்ல 2-3 விஷயங்கள் சொன்னாங்க. இதை நம்ம செய்யாம விட்டுட்டோமே. என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்து பார்ப்பதற்கு பெரிய செலவு கிடையாது. ஏன்னா சொல்லிக் கொடுக்க போறது இல்லை, என்னோட அனுபவங்கள் உங்களுக்கு நான் கொடுக்க போவது நேர்மறை விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள் அல்ல. எதிர்மறை விஷயங்கள்லாம் என்ன? நெகட்டிவ். நேர்மறை விஷயங்கள்லாம் என்ன? பாசிட்டிவ் விஷயங்கள். நெகட்டிவ் விஷயங்கள் இல்லை நெகட்டிவ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டிவி பார்க்காத, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாத, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நான் சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. எதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரை எது எட்டாத கனி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது எளிமையாக இனிமையாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த கருத்துக்களை உங்க முன்வைத்துட்டு, எப்பவுமே நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் ஒரு 50-60 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல நான் பேசியிருக்கேன் கடைசி 35-40 வருஷத்துல. எல்லாருக்குமே நான் சொல்றது, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஹோட்டலில் நீங்க போய் சாப்பிட்ற ஒரு புஃபே மாதிரி. உங்க முன்னாடி எல்லா உணவுகளும் அடுக்கி வச்சிருப்பாங்க. சாப்பிடாம வரதோ சாப்பிட்றதோ எது எனக்கு வேணும் எது வேண்டான்ற முடிவு பண்றது உங்க கையில் இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அனைத்து தகுதிகளும் ஏற்கனவே நேச்சர்ல கொடுத்தாச்சு. நான் ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டாம். சாப்பிடணுன்றது உங்களுக்கு தெரியும், எப்ப சாப்பிட வேணான்றது உங்களுக்கு தெரியும். முன்னாடி சாப்பாடு இருக்குன்னா எனக்கு இல்லைங்க பசி இல்லை நான் சாப்பிடல போயிடலாம். இல்லை எனக்கு பசிக்குது, இது புரதச்சத்து மிக்கது, இதுல விட்டமின்ஸ் இருக்கு, இதுல நியூட்ரியன்ஸ் இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு கார்ப்ஸ் பிடிக்கும், இல்லை எனக்கு ஜங்க் ஃபுட் பிடிக்கும், அதை நீங்க முடிவு பண்ணிக்கோ, உங்க இஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இந்த உணவு பதார்த்த லிஸ்ட்ல சில விஷயங்களும் உங்க முன்னாடி வைக்கப்படும். எப்படி எடுக்க போறீங்க, இது எப்படி பார்க்க போறீங்க, இது எடுத்துட்டு போயிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க பயன் வர மாதிரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களா இல்லையா? அந்த காலத்துல தஞ்சாவூர்ல ஒரு பழமொழி உண்டு, மவனே சமத்து அப்படின்வாங்க. ஃபைனலா எல்லாமே நமக்கு தெரியும். அதை எடுத்துக்கொண்டு வெற்றியாளனாக ஆகுவதும் வெற்றியாளன் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய ஃபுல் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் பொறுப்பு. என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய வாழ்க்கை வெற்றிக்கும் தோல்விக்கும் என்னை தவிர உலகத்தில் யாருமே பொறுப்பு இல்லைன்றது எனக்கு புரியதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, பல வருடங்கள் ஆச்சு. ஒரு 35-38 வயசுல தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே உண்மையாக அவங்களுக்கு ஏதோ தோணுது சொல்றாங்களே ஒழிய உண்மையாக என்னுடைய வெற்றியை அமைத்துக் கொள்வதற்கு என்னை தவிர வேற யாருக்கும் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது எனக்கு புரியுது. எங்க அப்பா அம்மா உட்பட அவங்க என்னதான் என் மேல இன்ட்ரெஸ்டா சொன்னாலும் அவங்க என்கிட்ட வெற்றியா பார்க்கறது, அவங்க வாழ்க்கையில எதை பார்க்கலையோ அதை என்கிட்ட வெற்றியா பார்த்தாங்க. என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறேன், எங்க அப்பா படிக்கல. என் பையன் பணக்காரனானே, எங்க அம்மா பணக்கார ஃபேமிலி இல்லை. நான் என்ன சொல்ல, பொதுவாக இப்படிதான் எல்லாமே இருக்கு. நம்மளுடைய உலகில் ஒரு 97-98% பெற்றோர்கள், முக்கியமாக இந்தியாவில் வாழறவங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேரண்ட்ஸ்க்கு மேல பிடிஏ எல்லா இடத்துலையும் பேசிருக்கேன். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய கனவு என் பையன் வாழணும், என்னுடைய கனவு என் பெண் வாழணும், பரதநாட்டியம் ஆடணும், இதை பண்ணணும், மியூசிக் கம்போஸ் பண்ணணும், ஏஆர் ரஹ்மானா இருக்கணும், கமலஹாசனா இருக்கணும், ரஜினிகாந்தா இருக்கணும், அஜயா இருக்கணும், கிரிக்கெட் விளையாடணும், சச்சின் டெண்டுல்கர், எவ்வளவுதான் பண்ண முடியும்? ஒரு விஷயம் பண்றதுக்கே ஒன்னால ஒர்க் இல்லை. என் ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தர் அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணாத, உன்னோட மார்க் கார்டை அம்மா என்கிட்ட கொடுத்துட்டாங்க,
உன் மார்க் கார்டு என்கிட்ட இருக்குது, அதனால் நீ இவ்வளோ மார்க் வாங்கினு என்கிட்ட சொல்லாது, நீ எவ்வளோ வாங்கினேன்னு எனக்கு தெரியும். அப்படி வரும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய இந்த பாக்கெட்டில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கூகுளில் பண்ணினா கிடைக்கும். கூகுளோட பெட்டர் வெர்ஷன்ஸ்லாம் இப்போ வந்தாச்சு. சாட் ஜிபிடி வந்துச்சு 4.0. லாஸ்ட் 2-3 வாரமாக நான் அந்த ஏஐ சாட் ஜிபிடி விஷயமாக நிறைய படிச்சுட்டு இருக்கேன், நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான எந்த விஷயங்களுக்கும் நீங்கள் யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்கின்ற அவசியமே இல்லை. டீச்சிங்கே இப்போ மாறிடுச்சு. இப்போ நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்பீடுக்கு கீப் அப் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இன்னொரு சைடில் நாங்கள் டீச்சர்ஸுக்கு கவுன்சிலிங்லாம் பண்ணுறோம். அவங்களோட பேசும்போது எங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, எங்களுக்கு பல விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அளவு ஃபாஸ்ட்டாக எங்களால் பிக்கப் பண்ண முடியல. அரைச்சமாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டீச்சர்ஸ் அரைச்சாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு சும்மா கிளாஸில் உட்காந்துட்டு எழுந்து போய்ட்றாங்க. பர்டிகுலராக இன்றைக்கி அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ஹையர் லெவல் ஸ்டடீஸ் வரும்பொழுது டீச்சர்ஸ் வந்து உங்களோட நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இங்கே யாராவது டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸை போய்ட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு என்சிஆர்டி சிலபஸோ ஸ்டேட் புக் சிலபஸோ அப்படியே படித்து வாந்தி எடுத்து நீங்கள் சொல்லிட்டு வர்றது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்றைக்கி இனிமேல் தேராது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் அப்படின்றதுக்கான அத்தனை திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குன்றது என்னுடைய 38 வயதில் 35 வயதில் புரிந்த விஷயம். உங்களுக்கு இன்றைக்கி ஆல்ரெடி புரிஞ்சிடுச்சுன்னா நல்லது, புரியலைன்னா அது என்னன்றது சொல்லணும். முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம், மைண்டில் நோட் பண்ணிங்க, முடிஞ்சால் பேப்பரில் எழுதிங்க. முடிவெடுக்கும் திறன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. முடிவெடுக்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பெரிய முடிவு இல்லை. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. சிம்பிளான விஷயம், என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி படிக்கணும், யார் என்னுடைய நண்பர்களாக இருக்கணும், எங்கே என்னோடய நேரத்தை செலவழிக்கணும், எங்கே என் நேரத்தை நான் செலவழிக்கக்கூடாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரீவைண்ட் பட்டன் ஒன்று இருந்ததுன்னா அந்த ரீவைண்ட் பட்டனை ப்ளே பண்ணி சந்தோஷப்படுவதும் வருத்தப்படுவதும் நீங்கள் மட்டுமா தான் இருக்கும். வருத்தப்படுறதுக்கான அப்பா அம்மா கூட இருப்பாங்க, ஐயோ இப்படி வாழ்க்கை போயிடுச்சு. நார்மலாக உலகன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலும் உலகம் இருந்தது, நீங்கள் போனதுக்கப்புறம் உலகம் இருக்கும். நம்ம ஒன்றும் பெரிய உலகத்தில் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆணி எடுக்க போகிறதில்ல. சில பேர் எடுப்பாங்க, வேறு விஷயம். எடுக்கிற லெவலில் நீங்கள் வரணுன்றதும் என்னுடைய ஒரு கனவு. எவ்வளவு முறை நான் பல மாணவர்கள்ட்ட பார்த்தா கூட அந்த மாணவர்களுக்கு எல்லாத்தையுமே நான் பார்க்கக்கூடியதானே எதிர்காலத்தில் ஏதோ ஒரு துறையில் இவங்க உலக அளவில் பேசப்படக்கூடியவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு உண்மையான அக்கறை உண்டு. ஆசைன்றதோட ஒரு உண்மையான அக்கறை உண்டு. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல இடங்களில் சொல்கிறது 2047 இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆகணும். ஒரிஜினலாக அப்துல் கலாம் ஐயா விஷன் 2020 வச்சார். அதை இப்போ 2047 மாற்றிருக்காங்க. அப்படின்னா அதில் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்கள், எதிர்கால இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு சூப்பர் பவர் ஆனனா வெறும் ஆயுதம் உருவாக்கினா போருமா, வெறும் எக்கானமி இம்ப்ரூவ் ஆனால் போருமானா கிடையாது. பல விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா யார் பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் நாளைக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ ஆக முடியும். ஆகணுமா இல்லையா, அந்த முடிவு யார் எடுக்க போகிறாங்க? நீங்கள் தான் எடுக்கும். நான் யாரையுமே வந்து என்றைக்குமே இந்த விஷயத்தில் நீ இன்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, சயின்டிஸ்ட் ஆகுங்க, படம் எடுங்க எதுவுமே சொல்கிறது இல்லை. நம்மளுக்குன்ட்டு ஒரு நார்மலாக நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு போனீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களில் ஹெச்ஆருக்கு எப்படி வேலைக்கு ஆள் எடுக்கிறத சொல்லிக் கொடுக்குறதும் என்னுடைய ஒரு வேலை. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய சிந்தனைகளுக்காக சில கேள்விகளை வச்சு அந்த கேள்விகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கே பண்ண முடியும். ஒரு கூகுள் பண்ணினீங்கன்னா என்னுடைய எதிர்காலத்தில் நான் எந்த லைனில் படிக்கணும் அப்படின்ற ஆப்டிடியூட் டெஸ்ட், வாட் ஆப்டிடியூட் டெஸ்ட் டு டேக் டு நோ மை ஃபியூச்சர்னு கூகுள் பண்ணி பாருங்கள். சிலது ஃப்ரீயாக இருக்கும், சிலது பெய்டாக இருக்கும். அந்த ஃப்ரீயில் போய் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய திறமைகள், சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கின்றன. இதை உங்களுக்கு புரிஞ்செடுத்தனாலே நீங்கள் இப்போ 10th இருக்கீங்கன்னா +2 என்ன ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் எடுக்கணும், பியூர் சயின்ஸ் எடுக்கணுமா, மேக்ஸ் எடுக்கணுமா, காமர்ஸ் எடுக்கணுமா, ஹியூமனிட்டிஸ் எடுக்கணுமா, இதை உங்களால் முடிவு செய்ய முடியும். +2 நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன எடுக்கலாம், என்ன படிக்கணும், கிராஜுவேஷனோட உடனடியாக வேலைக்கு போகணுமா, இல்லை கிராஜுவேஷனுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் போகணுமா,
இல்லை கிராஜுவேஷனுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஓவர்சீஸில் போய் படிக்கணுமா, இல்லை கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் எம்பிஏ அந்த மாதிரி அடிஷ்னல் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸுக்கு போனோமா, இது அத்தனையுமே இன்றைக்கி உங்களால் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்கள் செயல்படுத்த முடியுமோ இல்லை இன்றைக்கி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு ஒயிட் போர்டு மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஒயிட் கேன்வாஸ். பெயிண்டிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் அந்த கேன்வாஸ்ன்ற கான்செப்ட் புரியும். உங்கள் கையில் ஒரு பெரிய ஒரு பேப்பரை கொடுத்துட்டு கையில் பல வண்ணங்களை கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணால் வரைஞ்சிக்கங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை வரைவீர்கள், அதுதான் உங்களுடைய எதிர்காலம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேன்வாஸ் கொடுத்தாச்சு, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், நம்ம எல்லாருக்குமே அநேகமாக சினிமா பிடிச்சிருக்கும். நான் ரிவர்ஸில் கேள்வி கேட்குறேன், இந்த கூட்டத்தில் சினிமா பிடிக்காத மாணவர்கள் யாராக இருந்தால் கை தூக்கு. யாரும் தூக்கல தெரியும், ஏன்னா எல்லாம் நாங்களே பார்க்குறோம், நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னா இந்த சினிமாவில் இந்த 2-2.5 மணி நேரம் படம் நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் சீனில் நார்மலாக ஒரு 98-97% ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோவோ ஹீரோயினோ இல்லை ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உலக நியதி, உலக வாழ்க்கை. இந்த பாசிட்டிவ் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் வெற்றியாக பார்க்குறீங்க. உங்களுடைய வாழ்க்கை என்பதும் இன்றைக்கு ஒரு திரைப்படம் மாதிரி. இன்னிலேருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கிறீங்க, ஒரு 4 வருஷம் கழிச்சு கிராஜுவேஷன் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை முடித்து நீங்கள் வெளியில் வரும்பொழுது ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில்துறையில் இறங்கி ஒரு வேலை ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஒரு கிளைமேக்ஸ் சீன் உங்களால் இன்னைக்கு உருவாக்க முடியும். இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல மாணவர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை எனும் சினிமாவை மற்றவங்களாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஹீரோக்காக எந்த ஹீரோயினுக்காக கைத்தட்டி விசில் அடிக்கிறீங்களோ அவங்க யாருமே ஸ்கிரிப்ட் எழுதுறது கிடையாது. டைரக்டர் சொல்வார், இப்படி நடி, இப்படி இந்த இடத்துல அடி, இந்த இடத்துல பாடு, இந்த இடத்துல ஒரு ஹாஸ்யம், இங்கே ஒரு சண்டை, எண்டிங்கில் கிளைமேக்ஸ். அதை தான் ஹீரோவால் செய்ய முடியும். அவரால் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு லைன் மாற்றி பேசினா கூட எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க. நம்ம யாரை வெற்றியாளர் நினச்சிட்டு இருக்கோமோ அவரை வெற்றியாளராக மாற்றுவது ஒரு கதை வசனம் எழுதி அந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெறும் ஒரு ஹீரோவாக மட்டும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எனும் அந்த ஹீரோன்ற சப்ஜெக்டில் கதை நீங்கள் எழுத முடியாது. அதை முதல்ல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை உலகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் யார் என்னுடைய கதைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு யார் கதை எழுதணும்? யார் எழுதணும்? நீங்கள் எழுதினாதான் உங்கள் இஷ்டத்துக்கு எழுத முடியும். ரைட்டாக தப்பாக அது போகும்போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கிளைமேக்ஸ் சீன், காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரேன், இல்லை ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், இல்லை ஒரு சுயமாக. ஏன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி கோயம்புத்தூர் கிட்ட போயிருந்தேன். அங்கே அன்னூர்னு ஒரு ஊர், போன டாக்கில் கூட இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உட்காந்துருந்தாங்க, சிறு குறு தொழில் செய்பவர்கள். அவங்கள்ட்டலாம் பேசும்போது கூட வந்த 2 ஸ்கூல் பசங்க, அந்த ஓனர்ஸோட 2 பசங்க ரெண்டரில் உட்காந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்சானு யாருக்காவது கேள்வி இருக்கானா, அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக கேள்வி கேட்டாங்க. இந்த 2 பசங்க வந்து, அங்கிள் நான் அதான் கேள்வி கேட்கலாமா? சரி என்ன கேட்க போகிறாங்க, நான் ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, சரி கேளுங்க. 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது. 2 வருஷத்தில் அந்த 2 பசங்களுக்கும் 17 வயசு. எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது, 2 வருஷத்தில் இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சு எங்களால் 10 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண முடியும், உங்களால் சீட் கேபிட்டல் வாங்கி தர முடியுமான்னு கேட்டான். எவ்வளோ பேருக்கு இங்கே சீட் கேபிட்டல்னு அர்த்தம் தெரியும்? 17 வயசில் அவன் ரிசர்ச் பண்ணி, அவன் சீரியஸாக பேசுகிறானா இல்லைன்னு எனக்கு முதல்ல தெரியும். யாரோ சொல்லி கொடுத்துருக்க என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் உட்காந்து மொபைல் ஃபோன் எடுத்து அவன் என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ண போகிறான், அது எப்படி மக்களுக்கு போய் சேரும், அதற்கு என்ன வந்து இனிஷியலாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் காஸ்ட் என்ன, அதுக்கு எவ்வளோ பணம் வேணும், அதற்கு முதலீடு போட்டால் எவ்வளவு திரும்பி கிடைக்கும், இதில் உங்களுக்கு என்ன ஆதாயன்றதை பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. 17 வயசு. அன்னூர்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு இது. அன்னூர் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் 40 கிலோமீட்டர் தள்ளி மேட்டுப்பாளையத்துக்கிட்ட. எவ்வளோ பேருக்கு இதை நான் சொன்னால் புரியும். ஏன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி. வெறும் ஒரு பெரிய மெட்ரோஸில் மட்டும் மாணவர்கள் வந்து எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் சிறு ஊரில் கூட யோசிக்கிறாங்கன்றதை கேட்கும்பொழுது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த எக்ஸாம்பிள் பல இடங்களில் மாணவர்கள்ட்ட பேசும்போது நான் சொல்லக்கூடியது. 2020 பேண்டமிக்கில் லாக்டவுன் வந்த பொழுது, அப்போ நம்மளுக்கெல்லாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள்லாம் நம்ம வாங்கணும்னு சொன்னால் கடைக்கு போக முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீட்டு லாக்டவுன் ஆகிருக்கும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னு அமேசானு, பிக் பாஸ்கெட் இவங்கெல்லாம் வந்து ஆர்டரிங் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் வரும். 3 நாள் கழிச்சு வந்தோடனே உங்கள் எவ்வளோ பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. அப்போ மேபி இன்னும் ஒரு 4-5 வயசு உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும். 3-4 நாள் கழிச்சு வந்தோடனே உடனடியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. வாசலில் வச்சு அதை குவாரண்டைன் வச்சுருவாங்க. ஒரு 5-6 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் தான் அதை எடுத்து அதை அப்புறம் வாஷ் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். 2 மாணவர்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு உட்காந்து யோசிக்கிறாங்க, எங்கள் அம்மா இதை வாங்கிறது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்க இதை கஷ்டப்பட்டு 5 நாள் 4 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை ஆற போட்டு கொண்டு வரத்துக்கு பதிலாக இப்படி பண்ணால் உடனடியாக ப்ராடக்ட் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து ஒரு சாஃப்ட்வேரையும் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு பேக் அண்ட் எக்கோ சிஸ்டமையும் உருவாக்குறாங்க. இன்றைக்கி அந்த கம்பெனியோட அந்த 2 ஓனருடைய பர்சனல் நெட்ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1300 கோடி ரூபாய் 4 வருஷத்தில். அவங்க ஆரம்பித்த ப்ராடக்ட் பேர் ஜெப்டோன்னு பேர், ஹைப்பர் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஜெப்டோ மாதிரி இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு, பிளிங்கிட் வந்துடுச்சு, நிறைய உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆப்ஸ்லாம் நீங்களாம் யூஸ் பண்ணுவீங்க. இது அப்படின்னா பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்பட்டது, ஒரு ஐடியா தேவைப்பட்டது. இந்த ஐடியா எனக்கு வெற்றி ஆகுன்ற நம்பிக்கை தேவைப்பட்டது. இந்த வெற்றி அடையுன்றதை எதிர்காலத்தை அவனால் பார்க்க முடிஞ்சது. அதற்கு என்ன தேவைன்றதை முதல்ல உருவாக்க முடிஞ்சது. அதை நோக்கி போகும்போது வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கம், எதிர்கொள்ளும் பக்குவம் அவனுக்கு இருந்தது. இதெல்லாம் பண்ணும்பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அப்பேற்பட்ட கம்பெனி 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட் 5th ரவுண்டு கேபிட்டல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிலாம் வந்து பணத்தை அதில் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே அது மாதிரி ஆக முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்களை எதிர்காலத்தில் பெரிய ஆளாக ஆக்குவதற்கு லிமிட்டேஷன் அப்படின்றது வெளியிலேருந்து எங்கேயுமே வரதில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுடைய த பிக்கஸ்ட் லிமிட்டேஷன் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் இஸ் ஹிஸ் இமேஜினேஷன். எதை உன்னால் உருவாக்க முடியுமோ, எதை உன்னால் சிந்திக்க முடியுமோ, முடியாதோ அதுதான் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடைன்னு சொன்னார். அவர் சொல்லி 90 வருஷம் ஆச்சு. என்னால் எதிர்காலத்தை பெருசாக யோசிக்க முடியறது இல்லை, முடியல. இது இரண்டும் தான் உனக்கு வெற்றிக்கும் தடைக்கும் உனக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும், ஏதுவாக இருக்கும் இல்லை தடையாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் என்னுடைய எதிர்காலத்தை 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு ஒரு கிளைமேக்ஸாக என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா, அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஃபைனல் சீனில் இந்த ஹீரோவோ இல்லை இந்த ஹீரோயினோ என்னவாக ஆயிருக்கும், யார் என்னை பார்த்து கைத்தட்டும். எம்ஜிஆர் அந்த காலத்தில் பாட்டு பாடின மாதிரி, வேட்டைக்காரில் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும். அப்படி வரும்போது எப்பேற்பட்ட ஆள்பா, இவரை பார்த்து நான் கற்றுக்கணும் அப்படின்ற உங்களை பற்றி மற்றவங்க பேசக்கூடிய ஒரு என்ன வேணால் சொல்லுங்கள், பணம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் பணத்தையும் தாண்டிய ஒரு விஷயம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ரெக்கக்னிஷன் சொல்லுவாங்க. பல பெரிய மனிதர்கள், நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க பல பெரிய மனிதருக்கு நான் அட்வைஸராக இருக்கு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கிறது என்னன்னா, எனக்கு தேவையான அளவு பணம் இருக்கு. அதாவது எந்த அளவுக்குன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு. ஆனால் என்னை இந்த உலகம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகம் என்னை பார்த்து பேசணும். இந்த உலகம் வந்து ஒரு பெரிய சாதனையாளர், இவர் ஒரு படைப்பாளர் அப்படின்னு பேசணும். எப்போ அவங்க யோசிக்கிறாங்க? 50 வயசுல யோசிக்கிறாங்க. நான் பல பேர் கேட்பேன், இது 20 வயசுல யோசிச்சிருக்க வேண்டியதானே. அப்போ யோசிச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 30 வருஷம் உங்கள் லைஃப்பில் இருக்கு. இதை இங்கு உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, என் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இனி உலகத்தில் இந்தியாவில் நீங்கள் சில பேர்லாம் அவங்களால நீங்கள் யோசிக்கக்கூட முடியாத பெரிய பணக்காரர்கள், வெற்றியாளர்கள்லாம் எனக்கு நல்லாவே பர்சனலாக தெரியும். அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதை விட என்னால் பெருசாக சாதிச்சிருக்க முடியும், லைஃப்பில் எனக்கு நிறையா டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, என்னை யாருமே வந்து முன்னாடி எனக்கு இதை சொல்லலை. ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி பெரிய பெரிய மாமனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய மொத்த திறமைகளில் 5-8% கூட அவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லி ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது. அந்த 5-8% யூஸ் பண்ணி ஒரு பில்கேட்ஸோ ஒரு அம்பானியோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோ இல்லை ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியோ உருவாகிறாருன்னா, பாக்கி இருக்கக்கூடிய அந்த 90% உங்கள் திறமைகளை நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா எவ்வளோ தூரம் வர முடியும். அப்படின்னா இதற்கு உங்களுக்கு முதல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது விஷயம், உங்களுக்கு எதிர்காலத்தில் கனவு காணக்கூடிய திறமையை வளர்த்துக்காருங்க. 1000 கனவு கண்டிங்கன்னா ஒரு கனவு தான் நடக்கும். அதனால் எல்லா கனவும் வெற்றியாக மாறணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து ஒரு விவசாயி கேட்டிங்கன்னா போடுற எல்லா விதையுமே விளைச்சலாகாதானே? விளைச்சலாகாது. சில விதைகள் காற்றுல போயிடும், சில விதைகள் வந்து மாடு சாப்பிட்டு போயிடும், சில விதைகள் தண்ணியில் மழை பெய்யும் போது பழுதாகி போயிடும். அதையும் மீறி சிலது தான் அவருக்கு நிற்கும்.
இதை போன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று ஒரு டெய்லி ஒரு ஐடியா, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் எழுதாமல் தூங்க மாட்டேன்னு வச்சு ஒரு பேப்பரில் எடுங்க. என்னுடைய எதிர்காலத்தில் இதை நான் சாதிச்சிருக்கணும், இந்த வயசில் சாதிச்சிருக்கணும். அதே மாதிரி எழுதுங்க. காசா பணமா எழுத தானே போகிறோம், செயல்படுத்த கூட வேணாம். அது உங்கள் ஆழ்மனதில் இறங்க 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 இறங்க. இங்கிலீஷில் எப்பயுமே ஒரு வாக்கியம் உண்டு, என்ன சொல்லுவாங்கன்னா, when you make a thought so powerful, the universe conspires to give you that and one. உங்கள் ஒரு எண்ணமானது உங்கள் ஆழ்நிலை மனதில் இறங்கி சக்தி மிக்க எண்ணமாக மாறும் பொழுது இந்த பிரபஞ்சமானது உங்கள் வெற்றிக்கு தேவையான விஷயங்கள் உங்கள்கிட்டயே கொண்டு கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி நான் தொடர்ச்சியாக சிந்திக்கிறேன். இன்னைக்கு காத்தால கிரிக்கெட்டர் ஆகணும், நாளைக்கு சாயங்காலம் மாற்றிட்டே இருந்தாலும் 2, 3, 4 ஐடியாவை எடுத்துக்கணும். அதை பற்றி நல்லா பெருசாக யோசிக்கும். இதன் மூலமாக வெற்றி எனக்கு என்ன வரும்ன்றதை தயவு செஞ்சு ஒரு கதையாக, ஒரு திரைப்படமாக யோசிச்சு பாருங்க. அப்படி யோசித்து பார்த்து அதற்கு நான் எப்படி தயாராக வேண்டுமோ அதற்கு தேவையான முடிவுகள், நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது முடிவெடுக்கும் திறமையை வளர்த்துக்கொள்ளும். சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக முடிவெடுக்க கற்றுக்கணும். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி லாஜிக்கலாக முடிவு எடுக்கணும். இன்றைக்கி எல்லாருமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக உணர்வு முறை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகள் பின்னாடி பார்த்தா உணர்வு முறை தான், லாஜிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஜிக்கலாக டேட்டா வச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா BE.ME டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் சாதாரணமாக முன்னாடிலாம் EEE, மெக்கு, எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் போய் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸு, ML. 1.5 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் ஆஃபர் பண்ணுற எல்லா கோர்ஸ்லேயுமே டேட்டா அனாலிட்டிக்ஸும் MLலையும் சேர்த்துட்டோம். மெக்கானிக்கல் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்கிடெக்சர் வித் மெஷின் லாங்குவேஜ். அப்போ தான் ஸ்டூடெண்ட் சேர்றாங்க. வெறும் நீங்கள் மெக்கானிக்கல் கொடுத்தாலும் எலக்ட்ரிக்கல் கொடுத்தாலும் யாரும் சேருவதில்லைன்னு அந்த பிரின்சிபல் சொல்கிறார். எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே மெக்கானிக்கலையும் எலக்ட்ரானிக்ஸ் சேர்த்து மெக்ட்ரானிக்ஸ்னு 20 வருஷம் முன்னாடி வந்தது. அப்போ அது ரொம்ப ஃபேமஸ். மேபி இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சில பேருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அப்பொழுது நீங்கள் மெதுவாக மெதுவாக லாஜிக்கலாக யோசித்து என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணுங்க, என்னோட வெற்றிக்கு என்னை விட உலகத்தில் மற்றவங்களுக்கு அக்கறை தான் ஏன் அளவுக்கு கிடையாதுன்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரியணும். அப்படி புரியும் போது எனக்கு வரக்கூடிய தடைகளை தாண்டுவதற்கு தேவையான மனதைரியம் வேண்டும். உங்களுக்கு 2 விஷயம் மெயினாக பிரச்சனை வரும். சிந்திக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த சிந்திக்கும் விஷயங்களை செயலாக மாற்றும் பொழுது உலகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்ப்புகளை தாங்கக்கூடிய மனசக்தி. பெருசாக யோசிக்கிறது கூட ஈஸி, அதை செயல்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பல முறை நீங்கள் தடிக்க விழ வேண்டியிருக்கும். பல முறை நீங்கள் தோல்விகளை, தற்காலிக தோல்விகளை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும். எங்களோட குருநாதர் ஒரு முறை அழகாக டெஃபினேஷன் சொன்னார். ஃபெயிலியர் இஸ் த டைம் தட் யூ டேக் டு ரீச் த கோல் இன் பிட்வீன் வாட் எவர் ஹேப்பன்ஸ். இப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 10ஆம் கிளாஸை அந்த வருஷமே பாஸ் பண்ணணும் அப்படின்றது உலக நியதி இல்லைங்க. நான் 10ஆம் கிளாஸுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படித்து பாஸ் பண்ணுறேன், என்ன ஆயிடுச்சு இப்போ ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன? அதுக்காக அவங்க யாரும் ஃபெயில் ஆகணும்னு சொல்ல வரல. ஆனால் 10வது தாண்டிட்டேன் இல்லையா, ஒரு வருஷம் கழிச்சு தாண்டுறேன் இல்லையா, அப்போ தாண்டினதுக்கு அப்புறமாக நான் 10வது தாண்டேன். இதுக்கு என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பையன் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அப்பாட்ட சொல்கிறான், அப்பா இந்த கோர்ஸ் வேஸ்ட்டு, நான் இந்த கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேறு கோர்ஸில் திரும்பி ஃபஸ்ட் இயர் சேர போகிறேன். ஆஸ் யூஷுவல் அப்பா அம்மாவுக்கு வரப்போம், என்ன பைத்தியமா, எவ்வளோ பணத்தை கட்டி ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம், எப்பேற்பட்ட காலேஜ் தெரியுமா, இது சீட்டே கிடைக்காதுடா, ஒழுங்காக கொடுத்ததை படிச்சு தொலை. அந்த பையனுக்கு என் மேலே ஒரு மரியாதை உண்டு. அவனு எங்கள் அப்பா அம்மா சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் கேட்பான், பேசுங்க. நான்லாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அவன் என்ன சொல்கிறான் நான் முதல்ல கேட்டுக்கிறேன்னு போய் உட்காந்து அவன் க்ளீனாக ஒரு மேப் போட்டு காமிச்சான். அங்கிள் நான் ஒரு வருஷம் படிச்சுட்டேன், என்னுடைய எதிர்கால கனவு இது, இந்த லைனில் நான் போனால் வர முடியாதுன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. எங்கள் அப்பா அம்மா இந்த லைன்லாம் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் 12 வருஷம் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் அவங்க சொன்னதை கேட்டேன். ஒரு வருஷம் நான் சொன்னதை கேட்டேன். அவன் சொன்ன லாஜிக்கு, அவன் சொன்ன விதம், அவன் சொன்ன மொத்த ஸ்கிரிப்டு எனக்கு கன்வின்ஸ். அவன் அப்பா அம்மா ஒரு வருஷம் டைம் விட்டுங்க, என்ன ஆயிடுச்சு, ஒரு 50,000 40,000 வாட் அமௌண்ட் அவ்வளோதானே விடுங்க அப்படின்னு விட்டாங்க. இன்னொரு கோர்ஸில் படித்தான். இன்றைக்கி ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் சிஇஓக்கு டைரக்ட் செகண்ட் லெவலில் ஒர்க் பண்ணிடுவோம். அவன் பண்ணது ரைட்டு தப்புன்றதை பற்றி நான் பேச வரல. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் வரும் பொழுது
சில முடிவுகளை எடுத்து அந்த தடைகளை தாண்டக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரணும். இது ரெண்டும் எங்கேருந்து வரும்? இது ரெண்டும் வெளியிலேருந்து வராது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் உங்களுக்கு தைரியம் சொல்லுவவர்களால் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க முடியாது. தைரியமாக இருக்குன்னு சொல்ல முடியும், ஆனால் இது இரண்டும் உங்களுக்கு வரணும். ரெண்டு விஷயம் வாழ்க்கையில் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணத்தெளிவு, உணர்வு தெளிவு. எண்ணத்தெளிவு இருந்ததுனால நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகளுடைய லாஜிக்கல் எண்டை உங்களால் பார்க்க முடியும். இது நடந்தா இது, இது நடந்தா இது, இது நடந்தா இது, இது நடந்தா இது. ஒரு படம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க? மொத்த சீக்வன்ஸாக லாஜிக்கலாக கோர்த்து கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிக்கிறது கரெக்டாக நடக்குமா நடக்காதுன்றதை பார்க்குறாங்க. அது லாஜிக்கலாக அடி வாங்கிச்சுன்னு சொன்னால் அந்த படம் ஓடாது. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாத எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஓடுவதற்கு நாயகனோ நாயகியோ முக்கியம் அல்ல, ஸ்கிரிப்ட் முக்கியம். ஸ்கிரிப்ட் லாஜிக்கலாக இருக்கணும், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நம்மளை சிந்திக்க வைக்கணும், நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்த அப்படி ஒரு பிடிச்சி வைக்கக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஹீரோ நடித்தாலும் எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும், ஒரே ஹீரோ நடித்தா எல்லா படம் சக்ஸஸ் ஆகணும். ஒரு மியூசிஷியன் மியூசிக் போட்டால் எல்லா படம் மியூசிக் நல்லா இருக்கணும், இருக்கிறது இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் மிஸ்டேக். அந்த ஸ்கிரிப்ட் எங்கேருந்து வருதுன்னா லாஜிக்கலாக யோசிக்கிற விஷயம். அதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா எண்ண தெளிவு முக்கியம். என்னுடைய எண்ணத்தில் எனக்கு கம்ப்ளீட்டாக என்றைக்குமே நாங்கள் வாழ்க்கையில் கார்ப்பரேட்டில் சொல்லக்கூடிய காசு வாங்கி பெரிய பெரிய கம்பெனி கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். முடிவு என்ன என்பதை தெளிவாக நிர்ணயம் செய்து கொண்டு உங்கள் செயலை ஆரம்பிங்க. அது அடுத்த வாரம் படிக்கக்கூடிய கிளாஸாக இருக்கட்டும், இந்த வருஷம் எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும், +2 எக்ஸாமாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். இதை நான் செய்து முடிக்கும்பொழுது நான் என்ன சாதித்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை தெளிவு எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், என்னோட செயல் அந்த சிந்தனை தெளிவுடன் என்னோட குறிக்கோளுடன் அழகாக அலைனாய் உட்காரும். இதை செய்வதற்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மனசு அலைப்பாயாமல் இருக்கணும். அங்கே தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் வர இரண்டாவது, இந்த எண்ணத்தெளிவு இருக்குங்க, நான் சரியாக என்ன எண்ணத்தெளிவு இருக்குது, எப்படி இதை செயலாக மாற்ற வேண்டும் என்று என்னால் யோசிக்க முடிகிறது. ஆனால் இதை செய்யும்போது என்னை கூடி இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து எள்ளி நகையாடுறாங்க, என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை எகத்தாளம் பண்ணுறாங்க, உலகத்தில் எனக்கு எதிர்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள இந்த இடத்துல அதுக்காக நான் காட்டுறேன். ஏன்னா ஹார்ட்டு தான் தைரியத்திற்கான பேஸு. இது மைண்ட் இல்லை பிரெயின்லேருந்து வரக்கூடிய உங்களை ஒரு ரிஃப்ளெக்ஷன், இந்த மைண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எண்ணங்களுக்கான அது ஒரு சீட்டு. இந்த தைரியம், உலகத்தை சந்திக்கக்கூடிய அந்த சக்தி, இதெல்லாம் எங்கேருந்து வரும்? இங்கேருந்து வருது. இது இரண்டத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண இன்னைக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, 1 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு தெளிவு வரும்போது, தப்பு பண்ணும்போது கூட நான் தப்பு பண்ணுறேன்னு நான் ஸ்டூடெண்ட்ஸை பல பேர்கிட்ட சொல்ல, தப்பு பண்ணுறேன்னு பண்ணு, தாராளமாக பண்ணுங்க. களவும் கற்று மரன்னு பெரியவங்க தெரியாமல் சொல்லலை. ஆனால் இந்த தப்பு நான் பண்ணுறேன், இந்த காரணத்துக்காக நான் பண்ணுறேன். பாரதியார் ஒரு இடத்துல பேசும்போது கூட சொல்கிறார், எல்லா தப்பையும் செஞ்சு பார்த்து இந்த தப்பு பண்ணால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன். பண்ணாமையே வந்தால் இன்னும் புத்திசாலித்தனம். இல்லைங்க இந்த தப்பு பண்ணிட்டேங்க, இப்போ எனக்கு நல்லா தெரியுங்க. அதுக்குன்னு உங்கள் அப்பா அம்மாட்ட போய்ட்டு, சார் அங்கே ஒருத்தர் சொன்னார் இந்த தப்புலாம் இந்த லிஸ்ட் இந்த வாரம் பண்ண போகிறவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க, அப்பாட்ட கேட்குது. ஒரு பேச்சுக்காக சொல்கிறது. உங்களுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த திறன் இருக்குது. இதை செஞ்சால் இது நடக்கும். ஆக்ஷன் கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி இல்லைனாலும் 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் குடிச்சு தான் ஆகணும். கர்ம வினை பலன்னு சொல்லுவாங்க. ஒரு மாமரத்துக்கு நீங்கள் விதையை போட்டிங்கன்னா அதுலேருந்து பலாப்பழம் வராது, ஹைபிரிட் போட்டால் கூட வராது. அப்படின்னா நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் தீர்மானம் சரியாக செய்ய வேண்டும். அதை வளரும் போது அந்த செடியானது பல பிரச்சனைகளை ஒரு ஆடு தின்ட்டு போயிடும், யாராவது வெட்டிட்டு போயிடுவாங்க. உங்கள் கனவுல சொல்கிறேன். அது அப்படின்னா சந்திக்கக்கூடிய திறன் வேணும். உலகம்ன்றது ஜஸ்ட் லைக் இது உங்களுக்கு வெற்றியை உங்கள் வீட்டு வாசல் கொடுக்காது. ஆங்கிலத்தில் ஒரு பவர்ஃபுல் இங்கிலீஷ் கொட்டேஷன் இருக்குது. அண்ட் ஓவர் நைட் சக்ஸஸ் டேக்ஸ் 20 years ஆஃப் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எது உங்களுக்கு ஒரே ராத்திரியில் நடந்த வெற்றியாக தோன்றுகிறதோ அதற்கு பின்னால் 20 வருட கடும் உழைப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஞானி சொன்னார். ஏன்னா கஷ்டப்படுறது யாருக்குமே உலகத்தில் தெரியாது, வெற்றியை மட்டும் தான் பார்ப்பேன். ஓ பையன் +2 ஃபஸ்ட்டா, வெரி குடுங்க, பக்கத்தில் நம்ம பையனவே பலாறுனாரே. அவன் ஆனால் 2 வருஷம் படிச்சிருப்பான், அது நம்மளுக்கு தெரியாது. ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பான், அதுக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, சில பழக்க வழக்கங்களை மாற்றி அமைச்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம்.
என்னுடைய எண்ணத்தெளிவு. எண்ணங்கள் ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. சயின்ஸ், பிஹேவியரல் சயின்ஸில் இதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு நார்மலாக காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை ஒரு 60,000 எண்ணங்கள் வருகிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த 60,000 எண்ணங்கள் உங்களுக்கு இயற்கையால், கடவுளால், ஏதோ ஒரு விஷயத்தால் உங்களுக்கு தினசரி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய விதைகள். ஒவ்வொரு விதையும் ஒரு மரமாக, ஒரு விருட்சமாக, ஆலமரமாக மாறக்கூடிய அதுக்கு பொட்டென்ஷியல் உள்ள இருக்கு. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை பற்றி படித்தாலும் அந்த பிரமிடுன்ற விஷயம் படிச்சிருப்பீங்க. அந்த பிரமிடில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதையை கண்டுபிடிச்சாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிரமிட் கட்டியிருக்கு, ஒரு விதையை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த விதையை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி அதை ஒரு லேபில் கொண்டு போயிட்டு அதை ஒரு சரியான மண்ணில் போட்டு அதற்கு கொடுக்குறாங்க. அது உயிர் தெழுந்து செடியாக மாறுகிறது 5000 வருஷம் கழிச்சு. அப்படின்னா ஒவ்வொரு விதைக்குள்ளும் அந்த உயிர், அந்த பொட்டன்சி உள்ளே இருக்கு. இது நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாட்னி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே போன்று உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் சக்தி வாய்ந்தது. இது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு முக்கியமாக தெரிந்த 60,000 எண்ணங்களை நான் எப்படி அந்த மண்ணில் சரியான விதையாக போட போகிறேன். இதில் 3 வகையான எண்ணங்கள் நம்மளுக்கு உண்டு. முதல் வகையான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான எஃபெக்ட் இல்லாத தாட்ஸ். உதாரணத்துக்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க, ஃபேன் சத்தம் கேட்குது, பின்னாடி இந்த மைக்கு குருகுருன்னுது, அங்கே ஒருத்தர் டேபிளில் ஏதோ வச்சுட்ருக்காரு, இங்கே ஒருத்தர் சேரில் உட்காந்துருக்கு. இதெல்லாம் வந்து நியூட்ரல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான பலனும் இல்லாத எண்ணங்கள், பலன் இல்லாத எண்ணங்கள் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 30,000 எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போகுது. 60,000 எண்ணங்களில் 30,000 எண்ணங்கள் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் நேரடியாக டஸ்ட்பினுக்கு போயிட்டுருக்கு. பாக்கி இருக்கிற 30,000 எண்ணங்களில் 29,500 எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள்னா நெகட்டிவ் தாட்ஸ். எதிர்மறை எண்ணங்கள்னா என்ன? ஐயோ நான் தோத்துறேனோ, ஒரு டீச்சர் திட்டிடுவாங்களோ, அப்பா அம்மாவுக்கு நான் சொல்கிறது பிடிக்காதோ, பரீட்சையில் நான் ஃபெயில் ஆகிடுவேனோ, நான் நல்லா தான் படிச்சிருக்கேன், பரீட்சை நீங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ. 2 விஷயத்தில் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் சொல்லி முடிச்சிடலாம். பயம், சுய சந்தேகம். என் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை, இப்படி நடந்துருமோன்ற அச்சம், பயம். இது 2க்கு தான் எல்லா 29,500 எதிர்மறை எண்ணங்களும் வரும். பாக்கி இருக்கிற இந்த 500 எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ். நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இதை மாதிரி எண்ணங்கள் ஒரு நாளைக்கு 500 தான் ஒரு ஆளுக்கு வருதான். அந்த 500 எண்ணங்களை வச்சுட்டு தான் இன்னைக்கு வாழ்க்கை இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு கடவுளால், இயற்கையால் கொடுக்கப்பட்ட 60,000 எண்ணங்களில் 59,500 எண்ணங்களை நம்ம நேராக வேஸ்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் டிராஃபிக் டைவர்ட் பண்ணி விட்டாலே நாளிலேருந்து உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும். அதை எப்படின்றதும் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். இதை நான் செய்ய 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 நேர்மறை எண்ணங்கள்னா என்ன? சுயநம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்லா நடக்குன்ற ஹோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. நடக்கும், நல்லா நடக்கும். நிறைய பெரியவர்கள்ட்ட போனோன்னா நல்லா இருப்பான்னு அவர் சொல்கிறது நடக்குதுல கேட்கும்போது நல்லாயிருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் பல இடங்களில் சொல்கிறது, என்னுடைய ஸ்கூல் +2 வரைக்கும் நான் படித்த வரைக்கும் 2 டீச்சர்ஸ் என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி 2 பேருமே உயிரோடு இல்லை. அந்த 2 டீச்சர்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. ப்ரைமரி ஸ்கூலில் ஒருத்தர், +2ல் ஒருத்தர். ப்ரைமரி ஸ்கூலில் ஒரு ஃபீமேல் டீச்சர், மிஸ்ஸுன்னு சொல்லுவோம். +2ல் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாத்தியார். இவங்க 2 பேரும் எனக்கு ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, பிரகாஷ் நீ வாழ்க்கையில் பெருசாக நீ சாதிக்க போகிற. எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க எல்லாருக்கும் இதுதான் சொல்லுவாங்க. அதனால் எந்த விதமான வருத்தமும் எனக்கு கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவர் நிஜமாக கூட சொல்லிடலாம், பிரகாஷ் நீ நல்லா நீ பெரிய ஆளாக வரப்போகிற, தயவு செஞ்சு நடுவில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்து கவலைப்படாது. அந்த 2 பேரும் நல்லா ஞாபகம் இருக்குது, மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு படித்து முடிச்சு. எல்லா இடத்துலையும் அவங்கள பற்றி பேசுகிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஞாபகம் வச்சக்கூடிய மக்கள் உண்மையாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் நமக்கு நம்பிக்கையும் எதிர்காலம் நன்றாக நடக்கும்ன்ற நம்மளுக்கு ஒரு உறுதி மனப்பான்மையை கொடுக்குறோம், அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் ஞாபகம். என்னால் என்ன செய்ய முடியுதோ இல்லையோ, இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கூடியிருந்தாலே என்னோடய வேலை முடிஞ்சு போச்சு, என்னால் முடியுங்க, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு.
இன்னைக்கு அதுக்கான செயல் திட்டம் எங்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையே ஒருத்தர் 24/12/24 வித்துட்டு போனார். அவர் என்ன சொன்னார்? உன்னால் முடியும். ஒரு காலத்தில் எல்லாரும் தமிழகத்தில் படித்த புக்கோட டைட்டில் பார்த்தோன்னா உன்னால் முடியும் தம்பி. அதை வச்சு படம் கூட எடுத்தாங்க. அந்த கதையை படமாக எடுக்கல, அந்த டைட்டில் மட்டும் வச்சுட்டாங்க. உன்னால் முடியும் தம்பின்ற அந்த ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க? உன்னால் முடியும் பாரு. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? உன்னால் முடியும். கவி கண்ணதாசனுடைய பல பாடல்கள் எம்ஜிஆர் பாடி ஃபேமஸ் ஆனது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோகணம்னு சொல்லுவாங்க. மேலே ஏறிட்டே போ, இன்னும் நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, இதோட நீ பெரியா நீ சாதிப்ப, சாதிக்கலனா கூட ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் என்னை பார்த்து சொன்னான் பாரு, நீ பெரிய ஆளாக. இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களில் பல பேர் எதிர்காலத்தில் பெரிய ஆள் கண்டிப்பாக ஆக போறீங்க. என் கண் முன்னால் நல்லா தெரியும். நான் உங்களை அப்போ பார்ப்பேன், நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அன்னைக்கு தோணும், என்னத்தான் அன்னைக்கு நம்பிக்கை சொன்னாங்க. அந்த விதை ஒன்று போதும். இந்த விதை உங்களுக்கு விதைக்கப்பட்டு விட்டது என்றால் உங்களுடைய எண்ணம் இன்னைக்கு மாற ஆரம்பிச்சாச்சு. The biggest gift you can give to a human being is to alter his thinking அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய gift அப்படின்னா அவன் சிந்திக்கக்கூடிய விஷயனை கொஞ்சம் பாசிட்டிவா மாற்று. இதை நீ செஞ்சுட்டாலும் அவன் வேலை ஓவர். ஏன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் தெரியும். இல்லைன்னா நான் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகி உள்ள நேரம் உட்காந்துருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு. இதை எப்படி பண்ணுறதுன்ற ஒரு சந்தேகம், எப்படி பண்ணுறதுன்ற பயம், எப்படி பண்ணுறதுன்ற தெளிவு இல்லை. அதுக்கு நான் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்ன? முடிவெடுக்கக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கங்க, முடிவெடுக்க திறமையை வளர்த்துக்கணும், எதிர்கால குறிக்கோள்களை வளர்த்துக்கங்க, அந்த குறிக்கோளை ஸ்கிரிப்டாக மாற்றுங்க, அந்த ஸ்கிரிப்டை எப்படி செயல்பாடாக மாற்றணுன்றதை பற்றி யோசிங்க. இதை யோசிப்பதற்கு 2 விஷயங்கள் வேணும். நான் சொன்னதுடைய சம்மரி இப்போ நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இதை செய்யக்கூடிய 2 விஷயங்கள் என்னுடைய எண்ண தெளிவு, என்னுடைய உணர்வுகளை தாங்கக்கூடிய பக்குவம். அப்படின்னா எனக்கு இதையும் மேனேஜ் பண்ணணும், இதையும் மேனேஜ் பண்ணணும், என்னுடைய தலையை மேனேஜ் பண்ணணும், என்னுடைய ஹார்ட்டை மேனேஜ் பண்ணணும். இது 2ம் ஒரு பேலன்ஸாக இன்டெகிரேட்டாக ஒருத்தர் வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ன்றது உங்கள் லைஃப்பில் பை ப்ராடக்டாக வரும். சக்ஸஸ் என்னைக்குமே மெயின் ப்ராடக்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இன்னைக்கு என்னால் இந்த சைட்லேருந்து சொல்ல முடியும். இப்போ நீங்கள் அந்த பக்கம் உட்காந்தா உங்களுக்கு புரியாது. சக்ஸஸ்ன்றது லைஃப்பில் என்றைக்குமே உங்களோட எஃபர்ட்டோட ஒரு பை ப்ராடக்ட். எஃபர்ட் தான் என்றைக்குமே சரியான சக்ஸஸ் கொடுக்கும். MS தோனியோட ஒரு இன்டர்வியூ நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் போய் தேடி பார்க்கலாம். MS தோனின்னு அத்தனை பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் CSKல ஏதோ ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. அவர் ஒரு தடவை என்றைக்குமே சொல்கிறார், அவரோட இன்டர்வியூ இன்றைக்கி இருக்குது, எனக்கு எஃபர்ட் ஒரு பிளேயர் கரெக்டாக போட்டான்னா அவன் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஏன்னா அவன் தன்னுடைய முழு எஃபர்ட்டை அதில் போடுறான், கரெக்டாக பால் ஆடுறான், கரெக்டாக ஏதோ ஒரு காரணத்தால் விக்கெட் எடுக்குது, இல்லை வெற்றி பெறல, அது ஓகே. எஃபர்ட்டை நீங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்க, ஏன்னா கடவுளை தவிர வேறு யாராலும் ரிசல்ட் என்னன்றதை ரிசல்ட் வர வரைக்கும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறவங்க யாராலாவது நாளை உலகத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நடந்ததுக்கப்புறம் சொல்ல முடியும். ஆனால் உலகம் நாளை எப்படி நடக்க வேண்டும் என்று தேவை என்ன எஃபர்ட்ஸோ என்ன முயற்சிகளோ அதை என்னால் இன்னைக்கு போட முடியும், சரியான முயற்சிகள். இந்த 2 விஷயத்தை எப்படி அப்படி நான் சரி பண்ணுறது? நான் என்ன சொன்னேன்? எண்ண தெளிவு, உணர்வுகளின் ஒரு சரியான ஒரு பேலன்ஸ். இது 2 உணர்வுகளின் பக்குவம் வச்சு இது 2ஐயும் கொடுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்துக்கு நீங்கள் முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். இவ்வளவு நாளாக சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், எதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுமோ அது உங்களை இவ்வளவு நாள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்ம தான் மைண்டுக்கு மாஸ்டராக இருக்கணும், மைண்டு நம்மளுக்கு மாஸ்டராக இருக்கு. இதுதான் உண்மையானது. குரங்குதிக்கு தோல் மேலே வச்சுட்டு குரங்க பார்த்து பயப்படுற மாதிரி நம்மளுடைய மனதுக்கு சக்தியை கொடுத்து விட்டு மனதை பார்த்து நாம் பயந்து கொள்ளும். ஐயோ மனசு சொல்லிடுச்சு சார், என்னால் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லு சார். அது ஏன் சொல்லுதுன்னா இவ்வளோ நாள் அதை நீ பழக்கலை. எப்படி ஒரு அனிமலுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ, எப்படி உட்காருன்னா உட்காருது, குதினா குதிக்குது, வீட்டெல்லாம் டாக் ட்ரைனிங் பெட் ட்ரைனிங்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு, அப்படி முடியுமோ உங்களுடைய மனதிற்கு உங்களால் இன்றையிலிருந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும். என்ன பண்ணணும்? உங்களுடைய மனதை ஒரு இடத்தில் நிற்க சொல்லி முதல்ல பழக்கப்படுது. இங்கே நில்லுன்னா நிற்கணும். நம்ம ஊரில் டீச்சர்லாம் அதை தப்பு பண்ண என்ன சொல்லுவாங்க? போய் நில்லு, கிளாஸ் முடிவு நில்லு, எல்லாம் வாழை படம் பார்த்தீங்களா? வாசலில் முட்டி போட்டு 3/4 மணி நேரம் பையன் உட்காருவானா? கரெக்டாக பார்க்கல யாரும், இல்லை பார்க்காதவங்க இடிக்கிறீங்க. நான் பார்த்தேன், படம் பார்க்குற பழக்கம் உண்டு. அந்த 40 நிமிஷம் உட்காரான்ல, அந்த 40 நிமிஷம் டீச்சர் சொன்னதை கேட்டு அந்த இடத்துல உட்காரான்ல, அதே மாதிரி உங்களால் உங்கள் மனதை இங்கே உட்காருன்னா அது உட்காரும். அது உட்காந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த மனதை எது சொன்னாலும் அது கேட்கும். அதற்கு நீங்கள் சில நாள் பழக்கம் கொடுக்க வேண்டும். 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ 30 நாளோ
சைக்கிள் கற்றுறவங்க யாருமே முதல் நாளில் சைக்கிள் கற்றுக்க முடியாது. ஏறி உட்காந்து ஒரு இடத்துல போவோம், யாரையா போய் இடிப்போம், இங்கே போகும், லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் போகும், முதல்ல குரங்கு பெடல், அப்புறம் யாராவது பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு 5-6 நாள் கழிச்சு லைட்டாக பேலன்ஸ் வரும். முதல்ல வீட்டுக்குள்ளேயே ஓட்டுவோம், சைடில் ஓட்டுவோம், அப்புறம் தான் மெயின் ரோடு போகும். இதே மாதிரி தான் தமிழில் சொன்ன மாதிரி சித்திரமும் கை பழக்கன்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்கு பழக்கம் கொடுப்பதற்கு ஒரு வழி, பல வழிகள் இருந்தாலும் ஒரு சிறந்த வழின்னு பார்த்தீங்கன்னா தியானம். தியானத்தில் என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு எண்ணத்தில் உங்கள் மனதை உட்கார வைப்பதற்கு பயிற்சி அளிக்கணும். தியானத்தின் மூலமாக பல விஷயங்களை சாதிக்க முடியும். முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன சாதிக்க முடியும்னா, இப்போ நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும், 40 நிமிஷம் கிளாஸ்னா அந்த 40 நிமிஷம் ஃபிசிக்ஸ் படின்னு மனசை சொன்னால் ஃபிசிக்ஸ் தான் படிக்கும். சாயங்காலம் நான் போய் சைட் அடிக்கிறேன், படம் பார்க்குறேன், ஊர் சுற்றுறேன், அதெல்லாம் தனி, அது சாயங்காலம் பண்ணிக்கங்க. ஆனால் கெமிஸ்ட்ரின்னு அடிக்கும்போது கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லித்தர விஷயத்தை எனக்கு வரணும்னு சொன்னால் என்னுடைய மைண்டுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், அவங்க டீச்சர் சொல்கிறது என் மைண்டில் தெளிவாக இறங்கிறதுன்னு மைண்டை உட்கார வச்சிங்கன்னா அது அப்படியே அச்சாணி மாதிரி உட்காரும். அது இன்றைக்கி முடியுமானா முடியலாம், ஒரு வாரம் கழிச்சு முடியும், ஒரு மாதம் கழிச்சு முடியும். அதற்கான பயிற்சிக்கான முதல் இன்னைக்கு போடக்கூடிய வித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் பார்க்க போகிறோம். இரண்டாவது, என்னுடைய உணர்வுகள் அடிபடும் பொழுது, என்னை மற்றவர்கள் இலக்காரம் செய்யும் போது, என்னை மற்றவர்கள் மரியாதை இல்லாமல் பேசும்போது என் மனசுக்குள்ள பல சஞ்சங்கள் வருது, கோபம் வருது, ஏக்கம் வருகிறது. இந்த உலகத்தின் மேல் இளைஞர்களுக்கு எப்போ இருக்கிறது? ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் திங்கிங் சொல்லுவாங்க. இந்த உலகம் சரியில்லை, எல்லாரும் என்னை தோல்வி அடையணுன்றதுக்காகவே எல்லாரும் பார்க்குறாங்க. இது நடக்கும் பொழுது அன்றன்று உங்களுடைய மனதில் உங்களை உலகம் எப்படி நடத்தியதோ அது ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸாக போய் உட்காருது. இது சயின்ஸ் சொல்லுது. எமோஷனல் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னை எல்லாரும் நடத்தக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் ஒரு பால் காய்ச்சி அந்த பால் கொஞ்ச நேரம் தீஞ்சதுன்னா பால் பாத்திரத்தில் அந்த கருப்பாக ஒட்டிகிட்டு இருக்கும். இதே மாதிரி என்னை உலகம் புரட்டி போட 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 என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய இதயத்தில் ஒரு கரியாக போய் உட்காருது. அது வேற வழி இல்லை. என்னை திட்டினாங்கன்னா என்னால் பதிலுக்கு திட்ட முடியாது, உள்ளே போய் கோபமாக உட்காரும், ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸாக உட்காரும். இதற்கு நாங்கள் சாயங்காலம் சுத்திகரிப்புன்ற விஷயம் ஒன்று இருக்குது. இதை பண்ணும்பொழுது இப்படி தட்டி விட்டுட்டு போகிற பக்கம் ஏதோ வர ஆரம்பிச்சிடும். எனக்கு சின்ன வயசில் எனக்கு அந்த சொன்ன தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுத்த விஷயம், நல்லா உன் தோலை எருமை தோலாக மாற்றிக்கோங்க. எனக்கு அப்போ அது புரியல. ஏன்னா உலகம் ஒன்று கழுவி ஊற்றும், எல்லாம் திட்டுவாங்க, எல்லாம் கேவலமாக பேசுவாங்க, அடி 2 பேர் தட்டி கொடுப்பாங்க. அது தாங்கினா எருமத்தோல். ஆனால் எனக்கு காலேஜ் வந்தால் தான் புரிஞ்சு எருமத்தோல் போகாது, காண்டாமிருகத்தோல் ஒன்றுன்னு புரிஞ்சு. அந்தளவு திக்காக தான் நீ உலகம் தாங்க முடியும். ஏன்னா ஃப்ரீ அட்வைஸ், திட்டுறது, ஏய் பார்த்து போடா, அறிவில்லையா, எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் அதனுடைய தன்மைகள் என்னுடைய இதயத்தை பாதித்து என்னுடைய நம்பிக்கையை குறைக்காமல் வைப்பதற்கு சுத்திகரிப்புன்ற ஒரு பயிற்சி சாயங்காலம் கார்த்தால தியானத்துக்கு ஒரு 15-20 நிமிஷம். 15 வயது பூர்த்தியானவர்கள் மட்டும், அதற்கு மேலே இருக்கிறவங்க செய்யலாம். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனைன்னு ஒரு விஷயம். இது இரண்டுமே நான் செய்கிறேங்க, என்னோட ப்ராக்டிஸ் மெத்தட் செட் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு 40-45 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி வைப்பதன் மூலமாக உங்களுடைய எண்ணத்தில் முழு சக்தியும் உங்களுக்கு மீண்டும் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அவமரியாதைகள், பிரச்சனைகள் மூலமாக உங்கள் இதயத்தில் ஏற்படக்கூடிய படிவங்களை அன்றன்றே நீங்கள் நீக்கக்கூடிய ஒரு டெக்னிக் உங்களுக்கு கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு படுக்கும்போது எல்லாம் என்னுடைய எஃபர்ட்டை பண்ணிட்டேங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்ல, இனிமேல் மேலே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு அது மேலே இருக்கிறனோட கனெக்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு வெற்றி எழுதப்பட்டிருக்கு. அந்த வெற்றி என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் வரக்கூடிய தடைகளை நீங்கள் உடைக்க கற்றுக்கணும். தடைன்றது இருக்கிறது ஒலிம்பிக்ஸில் இருக்கிறதுல டஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டீகாத்லான்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஒரு 10 ஈவெண்ட் இருக்கும். அந்த 10 ஈவெண்ட்டில் வரிசையாக அவங்க எல்லாத்தையும் தாண்டி வரணும். முதல்ல ஒரு ஸ்ப்ரிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்தோன்னு ஜெயிக்கிறது பேர் டீகாத்லான் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை டீகாத்லானோட இன்னும் மோசம். பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி வரணும். இந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி வருவதற்கு உங்களுடைய முடிவெடுக்கும் திறமைகளை வளர்த்து எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன் என்ற குறிக்கோள்களை சரியாக அமைத்து அந்த குறிக்கோள்களை நோக்கி நான் செல்லக்கூடிய என்னுடைய எண்ண திறமைகளை தெளிவாக அமைத்து அதை நோக்கி நான் செல்லும்போது வரக்கூடிய உணர்வு நிலை பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அந்த சுத்திகரிப்பு என்ற விஷயத்தை எடுத்து நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்த்த வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியை விட இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துடன் பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். ஒரு 15-20 நிமிஷம் நெக்ஸ்ட் நம்ம
இந்த டெக்னிக் என்னன்றதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் அதுக்கப்புறமா ஹேண்டில் பண்ணுறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.